இந்த வேஸ்ட் டப்பா வச்சு அப்படி என்ன கிராஃப்ட் செஞ்சிட முடியும் பார்க்கலாமா? ஸோ பேசிக்கலி என்கிட்ட இந்த கத்தாழை செடி இருக்கு, பட் இதை வைக்கிறதுக்கு எந்த பாட்டும் இல்லை. ஸோ அதுக்கு தான் நான் இந்த 2 வேஸ்ட் டப்பாவை யூஸ் பண்ணி எதாவது கிரியேட்டிவாக செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சிசர் எடுத்து இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது நல்லா ஒட்டிட்டு வந்தாச்சு கைஸ். ஆக்சுவலி என்கிட்ட ஹாட் க்ளூ கன்னை காணும், ஸோ அதனால ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்கே மேலே இருக்கிறத வந்து கட் பண்ண போகிறோம். அப்போ தான் இது ஒரு மாதிரி ஒரு பார்ட்னர் ரெடி ஆகும். அவ்வளோதான் கைஸ், இதை வந்து வெட்டி எடுத்தாச்சு. டீடைல் கொடுக்கறதுக்கு நம்ம கிளே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இஸ், இந்த மண் எடுத்து இதில் வந்து ஒட்ட வச்சு ஒரு டெக்ஸ்சர் கொண்டு வர போகிறோம். என் உழைப்பெல்லாம் சல்லி சல்லியாக நொறுங்கி போச்சு நண்பர்களே. ஒரே டிப்ரிமேஷன். அந்த கிளே வந்து சுத்தமாக ஒட்டவே இல்லை. சரி, நம்ம முயற்சியை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் கடந்த இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு டப்பா, ரொம்ப கவலைக்கிடமான நிலமையில இருந்த டப்பாவில் கெஸோ அடிச்சு காய வச்சாச்சு கைஸ். இது இப்போ ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இதுக்கு வந்து நான் வந்து நல்லா ஒரு ஃபுல் கிளி பச்சை கலர் வந்து கொடுக்க போகிறேன். கைஸ் இது ஓரளவுக்கு காஞ்சோடனே நான் பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கண்ணு மூக்கெல்லாம் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போது பெயிண்ட் பண்ணலாமா? நம்ம வெளியில் இருக்க சர்க்கிளுக்கு ஒயிட் வந்து கலர் பண்ணிக்கலாம். என்னங்க இது ஏலியன் மாதிரி இருக்குது. இப்போ கடைசியாக கண்ணுக்குள்ளே பிளாக் கலர் கொடுத்துட்டு அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்து முடிச்சோன்னா அவ்வளோதான் கைஸ், வேலை முடிஞ்சு. அவ்வளோதான் கைஸ். எப்படி ஹேர் ஸ்டைல் பயங்கரமாக இருக்குல்ல? அவ்வளோதான் நம்மளுது. இந்த விசித்திர பச்சை ஜந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் ஒன்று போட்டு போங்கப்பா.